இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பது உறுதி என்று அமித்ஷா சூளுரை. சத்தீஸ்கர் நக்சலைட்டுகள் 10 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதற்கு பாராட்டு. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்துள்ள மொரிசியஸ் பிரதமர் நவீன் ராம்குலம் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் நடைபெற்ற கங்கை ஆரத்தி விழாவிலும் பங்கேற்பு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூறிய உறுதிமொழிகளை 4.5 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. திமுக தேர்தல் அறிக்கையை பட்டியலிட்டு பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டல். குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் சி.வி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார் திரௌபதி முர்மு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026 மார்ச் 31ஆம் நாளுக்குள் நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பது உறுதி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வைக்கப்பட்ட பாலகிருஷ்ணன் உட்பட நக்சல் இயக்கத்தினர் 10 பேரை சுட்டுக் கொன்றனர். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமித்ஷா, நக்சலைட்டுகளுக்கு எதிராக நமது பாதுகாப்பு படையினரின் மற்றொரு வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். எஞ்சிய நக்சலைட்டுகளும் குறித்த காலத்திற்குள் அடிபணிந்து விடுவர் என்பதால் முன்பே திட்டமிட்டபடி 2026 மார்ச் 31ஆம் நாளுக்குள் நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பது உறுதி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்துள்ள மொரிசியஸ் பிரதமர் நவீன் ராம்குலம் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் நடைபெற்ற கங்கை ஆரத்தி விழாவில் கலந்து கொண்டார். மொரிசியஸ் நாட்டில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நவீன் ராம்குலம் பிரதமராக இருக்கிறார். அவர் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது அவர்களும் இருநாட்டு உயர்நிலை குழுவினரும் வணிகம், பாதுகாப்பு, பண்பாட்டு தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளிடையே நிலவக்கூடிய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அறிவியல் தொழில்நுட்பத்துறை பணியாளர் பயிற்சி, மின்னாற்றல், கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையொப்பமாகின. டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு சென்ற மொரிசியஸ் பிரதமர் நவீன் ராம்குலத்தை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் வரவேற்றார். வாரணாசி தசாஸ்வமேத கூட்டத்தில் நடைபெற்ற கங்கை ஆரத்தி விழாவில் மொரிசியஸ் பிரதமர் பங்கேற்றார். அதன்பின் படகில் ஏறி கங்கை ஆற்றில் மகிழ்ச்சியாக உலா வந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை 4.5 ஆண்டுகளாகி நிறைவேற்றவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகம் முழுவதிலும் பாயும் ஆறுகளில் கலக்கும் தொழிற்சாலை கழிவு உள்ளிட்ட அனைத்து கழிவுகளையும் கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதையும் அதை இன்று வரை நிறைவேற்றாததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் பழவேற்காடு, வேடந்தாங்கல், கரிக்கிளி, கரைவெட்டி, உதயமார்த்தாண்டபுரம், வடுவூர், சித்திரங்குடி, கூந்தங்குளம், வெள்ளோடு, மேல் செல்வனூர், வேட்டங்குடி ஆகிய பறவைகள் சரணாலயங்களில் சுற்றுலா வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று கூறிய உறுதிமொழியை நிறைவேற்றாததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் மரங்களை வளர்ப்பதற்கு உரிய திட்டத்தை வகுத்து செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறியதை திமுக நிறைவேற்றவில்லை என அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி.வி. ராதாகிருஷ்ணனின் பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி.வி. ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவர் இன்று பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி, கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பஞ்சாப் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா, ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ் கங்குவார், மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் ஆகியோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகளான கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்தியாவில் 2025ஆம் ஆண்டும் சாதி ஆணவ படுகொலைகள் நடப்பது அவமானமாகும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் சாதி மாறி காதலித்ததற்காக கொல்லப்பட்ட பொறியாளர் கவின் குடும்பத்தினரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பிருந்தா காரத், மாநில செயலாளர் சண்முகம் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிருந்தா காரத், கவின் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். ஆணவ படுகொலைக்கு எதிராக திமுக அரசாங்கம் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று பிருந்தா காரத் கோரிக்கை விடுத்தார். நடிகர் விஜய் 30 நிமிடங்கள் தான் பேச வேண்டும் என காவல்துறை நிபந்தனை விதிக்க முடியாது என்று புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூ. ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூ. ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் கட்சி பலமாக இருக்கும் என்றும் அவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வது பற்றி அந்த கட்சி தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எத்தனை நிமிடம் பேச வேண்டும் என காவல்துறை கூற முடியாது என்று குறிப்பிட்ட பூ. ஜெகன்மூர்த்தி, விஜயின் பரப்புரை பயணம் வெற்றியடைய வாழ்த்து என்று தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது கட்சியின் மாநில செயலாளர் ருசேந்திரகுமார், பரணி மாரி, கூடப்பாக்கம் குட்டி, மாநில துணை செயலாளர்கள் ஏகாம்பரம், கோபிநாதன், செய்தி தொடர்பாளர் பூவையார், ரமேஷ், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் குட்டி பாண்டியன், மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து, துணை செயலாளர் முத்துவேல், அருள்பாண்டியன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அஸ்வின், திருவைக்குண்டம் ஒன்றிய செயலாளர் ஆகாஷ் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே நின்று கொண்டிருந்த 2 இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த காட்டுக்குளம் அருகே கல்தேரியை சேர்ந்த சீதாராமன், உதயா ஆகியோர் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற கர்நாடக பதிவெண் கொண்ட கார் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் அதிவேகமாக சென்றது. அந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சீதாராமன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த உதயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்க முயன்ற 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குடியாத்தம் காவல் ஆய்வாளர் தலைமையில் பெரும்பாடியில் சுற்றுக்காவல் சென்றபோது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த சொகுசு காரை சோதனை செய்தபோது அதில் இருந்தவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் குடியாத்தம் எர்த்தாங்கலை சேர்ந்த ஐயப்பன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்றது தெரியவந்தது. இதையடுத்து 400 மாத்திரைகள், 5 ஊசிகள், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் 15 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 11 பேரை தேடி வருகின்றனர். மதுரை காலவாசலில் மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் நின்ற பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். மதுரை காலவாசலில் மின்கம்பம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீப்பொறிகள் விழுந்ததை கண்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி வாகனங்கள் செல்லாதவாறு பொதுமக்களே தடையை ஏற்படுத்தி மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தகாத நிகழ்வு தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை இயக்கத்தினர் வணிக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கில பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட அனைத்து கடைகளிலும், வணிக நிறுவனங்களிலும் பெயர் பலகைகளை தமிழில் எழுதியிருக்க வேண்டும் என்று கூறி தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் காமராஜர் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஒவ்வொரு கடைக்கும் சென்று தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது காமராஜர் சாலையில் உள்ள ஒரு கடையில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளை போராட்டக்காரர்கள் திடீரென்று அடித்து நொறுக்கினர். இதனால் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. நாகர்கோவிலில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவர் பால் பாக்கெட்டை திருடி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகர்கோவில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி முன் உள்ள பால் கடையில் விற்பனைக்காக அதிகாலை பால் கண்டெய்னர்களை இறக்கி வைத்துள்ளனர். அதிகாலை நேரம் என்பதால் பொதுமக்களின் நடமாட்டம் சற்று குறைவாகவே காணப்படும். இந்த சூழலை பயன்படுத்தி ஒருவர் பால் பாக்கெட்டினை திருடி செல்லும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இக்காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.
நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இக்காலத்தில் திருட்டுகள் நடைபெறாமல் இருக்க பல்வேறு உத்திகளை கையாண்டு வந்தாலும் அதையும் மீறி திருடர்கள் வேலையை காட்டுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆரணி நேத்தப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கலையரங்கம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியினை முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கட்டட பணிகளை விரைவாக முடிக்கவும் தரமாக செய்யவும் அறிவுறுத்தினர். அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசு, அதிமுக நகர செயலாளர் அசோக்குமார், கவுன்சிலர்கள் மோகன் குமரன் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூரில் குப்பை வாகனம் கவிழ்ந்ததில் அதில் சென்ற தூய்மை பணியாளர்கள் 6 பேர் காயமடைந்தனர். கடலூரில் குப்பைகளை ஏற்றி செல்லும் பேட்டரி வாகனத்தில் தொழிலாளர்கள் சென்றுள்ளனர். இந்த வாகனம் செம்மண்டலம் ரவுண்டானாவில் திரும்பிய பொழுது கவிழ்ந்துள்ளது. இதில் வெள்ளையம்மாள், ருக்மணி, வாகன ஓட்டுநர் சுப்பையன் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற மாமன்ற உறுப்பினர் புஷ்பலதா காயமடைந்தவர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். இதனை குறித்து மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் தரப்பில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளையடிப்பதிலேயே முதலமைச்சரும் அமைச்சர்களும் அக்கறை காட்டுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எங்கும் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். தூய்மையான குடிநீர் வழங்காத முதலமைச்சரும் அமைச்சர்களும் கொள்ளையடிப்பதில் அக்கறை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சியில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வில்பட்டி ஊராட்சியில் 18 ஊர்களில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அட்டுவம்பட்டி, மாட்டுப்பட்டி ஆகிய ஊர்களில் உள்ள சுடுகாட்டில் எரிமேடை, பாதை, தண்ணீர் வசதி ஆகியவன இல்லை. இதனால் மழைக்காலத்தில் இறந்தவரின் உடலை திறந்த வெளியில் எரிக்க முடியாத நிலை உள்ளது. இங்கு தண்ணீர் வசதியும் இல்லாததால் வாகனங்களில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து இறுதி சடங்குகளை செய்கின்றனர். இதனால் எரிமேடை, தண்ணீர் ஆகிய வசதிகளை செய்து தர வேண்டும் என வில்பட்டி ஊராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தியாகி மானுவேல் சேகரன் உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருத்துறைப்பூண்டியில் தியாகி மானுவேல் சேகரனின் 68ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவர் உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட துணை செயலாளர் முல்லைவளவன், சிலையை நிறுவிய நாகராஜன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். மண்டல துணை செயலாளர் ரமணி, மாநில பொறுப்பாளர் பூமிநாதன், மாவட்ட அமைப்பாளர் முகமது ஹசன், திருப்பத்தூர் ராஜா, ஒன்றிய செயலாளர் கண்ணன், நகர செயலாளர் ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் கார்த்தி, நகர பொருளாளர் வினோத் ஆகியோர் இமானுவேல் சேகரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசி புளியரை பிரீமியர் களம் பகுதியில் உள்ள குடிநீர் கிணற்றில் கழிவுகளை போட்டு மூடியுள்ளதாக ஊர் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புளியரையில் 2011ஆம் ஆண்டு குடிநீருக்காக அமைக்கப்பட்ட கிணற்றை காணவில்லை என்று கூறி அப்பகுதியை சேர்ந்த சின்னப்பாப்பா என்ற பெண் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளனர். இதில் பொதுமக்கள் கழிவுகளை போட்டதாக குறை சொல்லும் அதிகாரிகள் இந்த கிணற்றில் இருந்த மோட்டாரை எடுத்துக்கொண்டு மின் இணைப்பையும் துண்டித்துவிட்டு கழிவுகளை போட்டு மூடிவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் வெளியாகும் தீ நாற்றம், கழிவுகளை எரிப்பதால் வெளியாகும் கரிப்புகை போன்றவற்றால் குழந்தைகளுக்கு மூச்சுக்கோளாறு ஏற்படுவதாக ஊராட்சி தலைவரிடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். கிணற்றை தூய்மைப்படுத்தி அதிலிருந்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியாரின் 104வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி மகாகவி பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி என்னும் பெருமையை உடையது. இந்த பள்ளியில் மதுரை பாரதி யுவகேந்திரா அமைப்பு சார்பில் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆடிட்டர் சேது மாதவன் தலைமை தாங்கினார். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் முனைவர் மணிவண்ணன் மகாகவி பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை பாரதி யுவகேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் தாமோ அன்பரசன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
குன்றத்தூரில் நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மேலும் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான குடும்ப அட்டை, மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நகர்மன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆசிரியர்களுக்கு நேர்மையான முறையில் பதவி உயர்வு வழங்க கோரி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பதவி உயர்வுக்காக 300க்கும் மேற்பட்ட இணை பேராசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதியிருந்தனர். இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற இணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு தராமல் குறைந்த மதிப்பெண் பெற்ற 23 இணை பேராசிரியர்களுக்கு மட்டும் பேராசிரியராக பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து இணை பேராசிரியர்கள் பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் அழிஞ்சிக்குப்பம் இடையே பாலாற்றில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது. மேம்பால திறப்பு விழாவுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமை தாங்கினார். வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், வில்வநாதன், நல்லதம்பி, அமலு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் அருகே தூக்கில் தொங்கிய ஆண் சடலம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் கருவேப்பமூண்டியில் கணேஷ் என்பவரின் வீடு 2 நாட்களாக திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் பார்த்தபோது கணேஷ் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை கண்டு உத்தரமேரூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட பள்ளி மாணவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். செங்கத்தை அடுத்த காரப்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பாலூர் கல்லாற்றை கடக்க முயன்றபோது வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார். வெள்ளத்தில் நீந்தி சென்று ஆற்றின் கரையோரம் உள்ள செடியை பிடித்து மேலே ஏறி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மாணவனின் மிதிவண்டியும் புத்தகப்பையும் ஆற்றில் போன நிலையில் தப்பி வந்த மாணவனை கண்ணீர் மல்க தாய் கட்டி அணைத்துள்ளார். கல்லாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்ட தமிழக அரசுக்கு பாலூர் மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சென்னை குரோம்பேட்டை பழைய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன கோபுர மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டை கோதன் நகரில் உள்ள பழைய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத 10 நாட்கள் யாக பூஜை நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேலதாளம் முழங்க வேத மந்திரங்கள் போதி கலசத்திற்கு பூஜை செய்து கும்பாபிஷேகம் செய்தனர். கலசத்தின் மீது அபிஷேகம் செய்த நீரை பக்தர்கள் மீது தெளித்தனர். இதில் கோவில் தர்மகாத்தாவும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினருமான காசி, ஊர் தலைவர் பொன்னுசாமி, பொருளாளர் வேலாயுதம், செயலாளர் சிகாமணி, ஊர் துணைத் தலைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பது உறுதி என்று அமித்ஷா சூளுரை. சத்தீஸ்கர் நக்சலைட்டுகள் 10 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதற்கு பாராட்டு. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்துள்ள மொரிசியஸ் பிரதமர் நவீன் ராம்குலும் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் நடைபெற்ற கங்கை ஆரத்தி விழாவிலும் பங்கேற்பு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூறிய உறுதிமொழிகளை 4.5 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. திமுக தேர்தல் அறிக்கையை பட்டியலிட்டு பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டல். குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் சி.வி. ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார் திரௌபதி முர்மு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.